ஸ்ரீகுருभ्यो நமः. அக்னிர்தேவः द्विजातीनां मुनीनां हृदि दैवतं प्रतिभा स्वल्पबुद्धीनां सर्वत्र समदर्शिनां. இப்படி ஒரு ரிஷி புரோக்தமான ஸ்லோகம். பல விஷயங்களை நமக்கு விளக்கி கூறறார் இந்த ரிஷி. ஏன்னா விளக்க முறைன்னு வரும்போதுதான் அசந்திக்தமான ஞானம் வரும், இல்லைன்னா சந்தேககிரஸ்தமா போயிடும். அப்போ சாமானிய புத்திக்கும் எட்டுற மாதிரி அந்த ஸ்லோகத்துல எடுத்து கொடுத்திருக்காரு. த்விஜாதீனாம் அக்னிஹி தேவஹா அப்படின்னு முதல்ல சொன்னார். த்விஜாதீனா என்ன? 3 பேர் இருக்கா. ஆரெல்லாம் இரு பிறவிய எடுக்கிறதுக்கு தகுதி இருக்கோ, ஒரு தனிப்பிறவி, தாயார் தகப்பனாருடைய சுக்கிரசோனித சம்பந்தம் அல்லாமலே இன்னொரு விசேஷ பிறவி, அப்படி எடுக்கிறவா ஆறு? பிராமணன், சத்திரியன், வைசியன். அவனுக்கெல்லாம் த்விஜன்னு பேர் உண்டு. அதனால த்விஜாதீனாம் பகுஜனம் சொன்னார். அவரே குரோடீகரணம் பண்ணி விட்டார். அவளுக்கு எல்லாருக்கும் தேவஹா, தேவனாரு, வணங்க வேண்டியவன். எதெல்லாம் எதிர்பார்க்கலாம்? திவு கிரீடா விஜயகிரிசாங்கிற ஸ்லோகத்துல அந்த தாதுல என்னெல்லாமோ அர்த்தம் வரும். ஆராத்தியன் அப்படின்னு அர்த்தம். தேவஹா ஆராத்திய தேவஹா என்ற அர்த்தத்துலாம் வந்து அது ஆறு? அக்னின்னா. நமக்கு அக்னின்னா தெரியும். நாம கொச்சையா சொல்ற போது நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம். அக்னின்னா இவர் எதை சொல்றாரு தெரியுமோ? நாம சொல்லக்கூடியதான நெருப்பு என்கிற கொச்சையான அர்த்தத்திலே சொல்லலே, சர்வத்திர பிரசித்தமா இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்தை தான் சொல்றார். அந்த அக்னி எங்க எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன்? அத்தனை ஜீவராசிகளுடைய ஜடரத்துக்குள்ளேயும் இருக்கு, அத்தனை சொடிகொடிகள்லயும் இருக்கு, அத்தனை மிருகங்கள்லயும் இருக்கு, அத்தனை பறவையிலையும் இருக்கு. அக்னியினுடைய வியாப்தி இல்லாத ஒரு இடம் இல்லை. 2 கையை தேய்ச்சா அங்க கூட சூடு வருது. அக்னினா சூடுன்னு அர்த்தம். ஔஷ்ணியம் அதுதான் அக்னியினுடைய சொரூபம். அந்த அக்னிக்கும் அந்த தணலுக்கும் அந்த சூடுக்கும் அபேதமாக்கும். சூடு இருந்தா தான் அக்னினே பேரு. அதனால அந்த அக்னியத்தான் தேவன்கிறார். இதை தவிர இன்னொரு விளக்க உரை என்ன தெரியுமா? சாட்சாத் பரம்பொருள அவனுக்கு ரூபம் இல்லை, அவனுக்கு அவயவம் இல்லை. நிரவயவா, நிரஞ்சனா, நிர்லேபா, நிர்குணா என்னெல்லாம் பேசுவோம் இல்லையா? ஆனா நிரவயமா அவனை சொல்லணும்னா அந்த குறிப்பிட்ட அந்த ஒளி இருக்க, அதுதான் பரமாத்மா. எப்பவுமே அந்த பிரகாசம் இருக்க, அந்த பிரகாசத்துக்கு அவயவம் கிடையாது. கற்பூர ஏத்துறார், அதுல ஒளி வெளிப்படுறது. அந்த ஒளியில கண்ணு மூக்கு அது ஒன்றும் இல்லை, அவயவமே இல்லை. அப்போ அது நிரவயவம். அதனுடைய சுபாவமே ஔஷ்ணியம், அக்னி. அந்த அக்னியைத்தான் அந்த த்விஜாளுக்கு தேவதை தான். அந்த அக்னி எப்படி இருக்கான்னு நான் சொல்லிவிட்டேன். எப்படி சொன்னேன்? பிரபஞ்ச மாசகலம் ஊடுருவி இருக்கிற ஒரு பெரிய பரம்பொருள். அப்போ அவன்தான் நீ ஆராத்தியன் எப்ப துஜனுக்கு சொன்னாரோ அவனுடைய பெருமை உசந்ததுன்னு நமக்கு தெரியறது. அக்னிஹி திராதீனாம் தேவஹா எப்படி தெரிஞ்சது? நமது புரியுற மாதிரி இருக்கணுமே. அப்படின்னா அக்னிமீளே புரோஹிதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம்.
ரிக்வேதத்துல ஆரம்பமே என்ன தெரியுமோ? அக்னிம் ஈழே, ஹே அக்னே உன்னை நான் ஈழே ஈழ ஸ்துதௌ, உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்றேன். ஸ்தோத்திரம்னா வெறுமனே சக்தியா சொல்றேன்னு அர்த்தம் இல்லை. ஸ்தோத்திர சப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்துல அர்த்தம் குணினிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம். அந்த குணிட்ட, அந்த அக்னிட்ட குணத்தை உடையவன், அவனுடைய குணத்தை எடுத்து சொல்றது ஸ்தோத்திரம்னு சாமானிய அர்த்தமே தவிர, நாமெல்லாம் விவகாரத்துல ஸ்தோத்திரம் பண்ணான்னு சொன்னா அவனை பத்தி புகழ்ந்தான் அர்த்தம். ஆமா, அந்த புகழ்ச்சி எல்லாம் இல்லை. பகவான புகழறே இல்லப்பா. மனுஷன் தான் மற்றவனை புகழறான். இல்லாத இருக்கிறதாக சொல்லி அவனுக்கு திருப்தி வர்றதுக்காக புகழறான். அந்த புகழ்ச்சிங்கிறது தேவதைகிட்ட வராது. தேவதையை சொல்ற போது அவங்கிட்ட இருக்கிற குணத்தை எடுத்து சொல்றான். அப்படிதான் அர்த்தம். அதனாலதான் சாஸ்திரங்கள்ல குணினிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது பொய்ய ஸ்தோத்திரமா நாம பொய்ய கூட சொல்லுவோம். ஸ்தோத்திரம் பண்ற போது அவன் ஆள் எப்பேற்பட்டவன், எல்லாத்தையும் தொண்டை தொடாதே முழுகி விடுவன் அப்படி எல்லாம் சொல்லுவோம், என்னெல்லாமோ சொல்லுவோம். அப்ப அது ஸ்தோத்திரம். அப்ப அந்த அக்னிமீலேன்னு ஆரம்பிக்கிறார் அவர். அந்த ஆரம்பிச்ச உடனே என்ன சொன்னா தெரியுமோ? புரோஹிதம்னா எல்லாருக்கும் ஹிதமா, புரஹா ஹிதம். அப்ப தேவம், யாகத்தினுடைய தேவன் அவன் தான். யாகத்துல இது அக்னியில தானே எல்லாத்தையும் பிரக்ஷேபம் பண்றோம். அக்னி பிரக்ஷேபம் பண்ணா தானே வரும். இன்னொன்னு கவனிச்சியோ? தேவதைகளுக்கெல்லாம் ஆகாரம் போடணும்னா அக்னி வழியா தான் போடும்பா. அதாவது ஹவிஸ மந்திரபூர்வமாக பூர்வகமா அக்னியில பிரக்ஷேபம் பண்ணா அந்த ஆருக்கு போடணும் நீ சொன்னியோ, சொல்லிவிட்டா அந்த அக்னி வாயிலாக அந்த தேவதைகளுக்கு போய் சேர்த்து விடும். அக்னி முகாவை தேவா, அக்னிதான் தேவாளுக்கெல்லாம் முகம், வாய் இருக்காது அக்னிதான். ஆமா, அப்போ தேவாலயம் பிரசித்தமா இருக்கான். இப்ப தெரிஞ்சு கொடுத்தேன். அப்ப எங்கெல்லாம் இருக்கான் அவன்? எல்லா விதமான பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சகல சராதர வஸ்துலையும் அந்தர்லீனமா இருக்கான். அத்தனை தேவாளுக்கும் அவன் முகமா வாழா இருக்கான். அப்படின்னு தேவ மிருத்யுஜம் போதாரம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆரம்பத்திலேயே அக்னியினுடைய ஸ்தோத்திரத்தை சொல்றது ரிக்வேதம். அந்த அக்னியைத்தான் ஆராத்திய தேவனா திஜாதிகள்லாம் வச்சிருக்கான். அவன் கேட்டான், அப்படி என்ன அவனுக்கு? அவனை ஆறு ஒண்ணு சொல்ல சொன்னா, அவனாக்கும் பெருசுன்னு ஆறு சொன்னா, அக்னி பூர்வே நூதானை அடுத்த வாழ்க்கை தொடர்ந்து பாரு. உனக்கு சந்தேகம் வரப்படாது விளக்கறதுக்கே பேசிட்டு இருப்பாரு. எப்படி இருக்கு வேதம் பாரு, தாயார் மாதிரி இருக்குடா. அக்னி பூர்வேபி, முன்னே இருந்தவர்கள் அத்தனை பேரும் வேதம் சொல்லறது. ஆமா, வேதத்தினுடைய பிரசன்டேஷன் எப்படி தெரியுமா? பூர்வே பூர்வே எனக்கு முன்னாடி இருந்தவாள்லாம் இந்த வார்த்தையை சொன்னா அதை நான் சொல்றேன்னா வேதம் சொல்லுமே தவிர நான் வேதம் நானா சொல்றேன்னே சொல்லாதுடா. வேதமே இந்த தகவல் என்னதுன்னு சொல்லலை. எனக்கு முன்னாடி இருந்த ரிஷிவரியாலெல்லாம் சொன்னதை நான் சொல்றேன்னு தான் சொல்லுது. அப்படிதான் சொல்லியிருக்கு. அக்னி பூர்வேபி ரிஷிபி நூதனை, ரெண்டு பேரும் முன்னாடி இருந்த ரிஷிகள்னால அவன் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டான். ஆறு மந்திர பரம்பரை அப்படின்னு சொல்றான். நூதானை, இப்ப இருக்கிற ரிஷிகள் அப்படித்தான். சொல்றாரு. அப்ப அந்த அக்னிதான் அப்படி வந்திருக்கு. அது அப்படியோட நிக்கிறது இல்லையா? அவர் அக்னியே சொல்லுவன். எனக்கு என்னுடைய அப்பா அம்மா எனக்கு பேரு போட்டான். அப்ப அக்னி எல்லாம் அதை சொல்லுவன். எல்லா இடத்துலயும் அக்னியினுடைய ஸ்தோத்திரம். ஆக்னேய காண்டம்னு ஒண்ணு தனியவே எதிர்வேதத்துல இருக்கு. அக்னியை பிரதிபாதனம் பண்ற இடம். அதனால விஜாதீனா 3 பேர். எந்த 3 பேர்? 3 பேருக்கும் அத்தியனம் உண்டு, 3 பேருக்கும் உபநயனம் உண்டு, 3 பேருக்கும் இந்த கர்மா எல்லாம் உண்டு. எல்லாரும் ஈக்குவல் தான். துஜத்துவம். 2வது உபநயன காலம்தான் இவாளுக்கு துஜத்துவம் ஆறுது. கர்ப்பாஷ்டமேடு பிராமணம் உபநீதா கர்ப்பைகாதசேடு ராஜன்யம் கர்ப்பத்வாதசேடு பயிஷ்யம்.
அதோட நிக்கலையே. வசந்தோ கிரீஷ்ம சரதி திருதவோ வர்ணானுபூர்வேனா, எப்படி காலத்தையும் சொல்லி 3 பேருக்கும் உபநயனத்தையும் சொல்லி, உபநயனானந்தரம் அவளுக்கு அத்தியனத்தையும் சொல்லி, அந்த அத்தியனம் சொன்னதோட நிக்கலை அவளை துஜனா வச்சிருக்கு. எப்படி தெரியுமோ துஜத்துவம் வருது? அவர் சொல்லுவார், ஜென்மனா ஜாயதே பிராமணா கர்மனா ஜாயதே த்விஜா வித்யா யாதி விப்ரத்வம் திரிபிஹி ஸ்ரோத்ரிய உச்சதே. ஜென்மனா பிராமணன், கர்மனா என்ன கர்மா? உபநயன கர்மனா த்விஜ உச்சதே. தத்விஜீயன் ஜென்ம அப்படிங்கிறாரு. 2வது பிறப்பு உபநயனத்தை சொல்றாரு. அப்ப த்விஜத்துவம். ஆமா, 2 பிறவியுடைய ஒரு பிறவி சாமானிய ஜனங்கள் மாதிரி சுக்கரசோடி சம்பந்தமா யோனி வழியா வந்தான். இன்னொரு பிறவி அயோனிஜனா மாறுறான். அதுதான் தனிப்பிறவி. அது 2வது பிறவி. அப்பேற்பட்ட பிறவி உடையவர்கள்லாம் துஜார். இந்த 3 பேரும் இருக்கிறதுனால அவளுக்கெல்லாம் எது தேவதை தெரியுமோ? அக்னிதான் தேவதை. அதுக்கு ஒரு அடையாளம் சொல்றேன் பாரு. திஜாதீனாம் அக்னிதான் தேவதைன்னு சொன்னா, எப்பவும் பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு தன்னுடைய கடைசியில ஜீவிதம் பரிவசாரத்தை அடையிற போதும் அக்னியில தான் இருப்பார். பிறக்கிற போது அக்னியோட தான் பிறக்கிறான். பிறந்த உடனே ஜாதகனம நாமகரணத்துல அக்னியை ஆராதனை பண்ணித்தான் பண்றான். அவனை தொடர போதே அக்னி பிரகாசகமான மந்திரத்தை சொல்லி குழந்தையை தொடுங்கிறான். திவப்பரி பிரதமஞ்சேன்னு ஆரம்பிச்சு வத்சப்ரன் ஒருதன் வாத்சப்ரேடோபதிஷ்டதே ஏதே ரவீவத் சப்ரீர்பாலம் தனோப்ரே ஆரம்பிச்சு அந்த வத்சப்ர ரிஷி கண்டுபிடிச்சு சொன்னான், பிறந்தாச்சு அவனுக்கு தேவதையே அக்னிதான். அக்னிர் தேவஹா விஜாதீனா. ஆகையினால அக்னியினுடைய சாநித்தியம் போனோம். அவனுக்கு அக்னி இப்போதே ஒட்டின்னு விடணும். அதுக்காக பிறந்த உடனே அவருடைய தகப்பனார் அக்னி பிரகாசமான மந்திரத்தை சொல்லி அபிமர்சனம் பண்றார். அபிமர்சனம் பண்ணா வருமா கேக்குறியா? வருமேட இந்த கையால அப்படி தடவரை பாரு. அப்போ அந்த சாநித்தியம் அந்த சரீரத்துக்குள்ள நுழையும். ஆமா, அந்த அக்னி ஏற்கனவே அக்னியில ஜாடரா அக்னியில உட்கார்ந்து இருக்கார். இருந்தாலும் அது ஆகிதமா பண்றார் இந்த தகப்பனார். அயம் மேகஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தர அயம் மே விஸ்வபேஷஜ அயகும் சிவாபிமர்சன. மங்களகரமான அபிமர்சனத்துல அந்த தேவதா சாநித்தியத்துல அந்த பதார்த்தத்தோட லயிக்க வைக்கிறார். அதனால தொட்டா அபிமர்சனம் பண்ணா அதனுடைய பவர் அதுக்கு வந்துவிடும். அப்படி பண்றோமே, திபஸ்தனி பிரதமத்தை சொல்லி அவன் அபிமர்சனம் பண்ணு சொல்றாரு. அப்போல இருந்து அக்னி ஆரம்பம். அதோட நிக்கலையே, அந்த அக்னி மறுபடியும் வருதுடா. எங்க வருது? உபநயனம் பண்ற போது அக்னியை ஆராதனம் பண்ண ஆரம்பிச்சு விடுறான், வளர்த்தறான் அக்னிய. அதனால சமித ஆதாரம் பண்றான். கல்யாணமாச்சு என்ன பண்றான்? அதே அக்னிய உபாசனம் பண்றான். அது உபாசனம் பண்றான். அப்படி வந்த உடனே கடைசி காலம் வரும்போது அந்த அக்னியிலேயே தன்னை லயிக்க வைக்கிறான். அதனால இவனுக்கு அக்னிதான் தேவதை என்கிறதுக்கு இதை விட திடமான ஒரு பிரமாணம் உனக்கு என்னது அனுபவத்திலே இருக்க. இன்னொன்னு ஒண்ணு தெரியுமோ? நாம நிரந்தரமா எந்த கர்மாவானாலும், எப்பேற்பட்ட கர்மா, 2 தினசான கர்மா நம்மள்ட்ட இருக்கு. ஒரு கர்மா என்னது? சம்ஸ்கார கர்மா. இன்னொரு கர்மா என்னது? நித்திய கர்மா. இன்னொரு கர்மானது காமியம். இதுல எல்லாம் வரதும் அக்னி இல்லாத ஒரு கர்மாவே நம்மள்ட்ட இல்லை. எதற்கெடுத்தாலும் அக்னி உண்டு. ஆமாம். அதனால என்னாகும்? எல்லாத்திலும் அக்னி பானம்னு வரும். அது ஒரு சமயம் என்ன பண்ணு தெரியுமோ? நீ நிச்சயமா உபாசனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அக்னியில தான் நீ இந்த கர்மாவை பண்ணணும்னு வேறே சொல்லும். அந்த அளவுக்கு அக்னியினுடைய நெருக்கம் நமக்கு இருக்கு. அதனால எங்க வந்தா நீயே பாரு, உனக்கு சாமான்யமா தெரியறதுக்கு ஒரு குழு சொல்றேன் பாரு. எங்கேயோ ஒரு இடத்துல ருத்ரகாட்சி நடக்கிறதுன்னு வச்சுக்கோ, உடனே என்னவன் ஜலத்திலே ஆவாகனம் பண்ணுவேன், உடனே அக்னியிலையும் ஆவாகனம் பண்ணுவேன். நீ ஜலத்திலேருந்து ஆரம்பித்து புட்பட்டு தலையில வச்சுக்க மாட்டேன், அக்னியிலேயே எல்லாத்தையும் ஹோமம் பண்ணி
அந்த ஹோமம் சர்வபட்சம் அக்னி எல்லாத்தையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறத பிரசாரமா நெத்தியில் வேற எடுத்துக்கிறையே. அப்ப அக்னி கர்மாவை நிரந்தரமா தொடர்வோம். இந்த 3 பேரும் தொடருவார். அப்படி இருக்கிறதுனால்தான் அதுக்கு என்ன பேரு வச்சார்? துஜாதீனா அக்னிஹி தேவஹா. துஜாதிகளுக்கு அத்தனை பேருக்கும் அகில்தான் தெய்வதம், வேற கிடையாது. இதுல நீ இன்னொன்னு கூட புரிஞ்சுக்கலாம். வாக்கியமா வரக்கூடியதான கோவிலோ குளமோ மற்றதோ இதெல்லாம் என்னெல்லாமோ சொல்றியே, ஒன்னும் வராடா, அக்னியில போடும் தான் சொல்லும். ஆங்கிலேய தாலிபாகம் அக்னியில போடும். அப்ப அக்னிதான் தேவதை இப்படின்னு முதல் இதுல சொன்னார். அடுத்தது என்ன பண்ணார் தெரியுமா? அடுத்தது முனிகளுக்கு தேவதை ஹிருதயம், ஹிருதயத்துல முனி நாம் ஹிருதி தெய்வதம் அப்படின்னா. முனிகள் இருக்காளே இல்லையா, அவ எல்லாத்தையும் விட்டவா, அவ தபசுகள், தபசுனால எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அவளுக்கெல்லாம் தெய்வதம் எங்க இருக்கு? அவ ஹிருதயத்திலே இருக்கு. ஆமா, அவ ஹிருதயத்திலேயே இருக்கு. அக்னி அல்ல, ஹிருதயத்திலே இருக்கு. எப்படி? முனிகள் எல்லாம் ஹிருதயத்திலேயே ஆராதனம் பண்றவா. எப்படி? அவர் சொல்றார், அவர் என்ன சொல்லுவார்? அங்குஷ்ட மாத்திர புருஷா ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. ஹிருதயத்துல, ஹே அர்ஜுன, ஹிருதேஷே ஹிருதயத்திலே இருக்கு. முனிவர்களுடைய ஹிருதயத்திலேயே அந்த தேவதை, ஹிருதயத்திலேயே அவ ஆராதனம் பண்ணுவான். என்ன பண்ணுவது தெரியுமோ? திடீரென குழந்தை இல்லை, முனிவர்த்த போனா. அங்க போன உடனே எனக்கு குழந்தை இல்லை, தெரியல, அனுகிரகம் பண்ணுவோ, என்ன செய்யணும் சொல்லுவோ கேட்டான். அவர் என்ன பண்ணார் தெரியுமோ? கண்ணை மூடியிருந்தார். ஒரு க்ஷணம் பேசாத இருந்தார். க்ஷணமா அந்த வதித்தர் என்ன கண்ணை மூடியிருந்தார்? மனசுல பாக்குறார், மனசுல ஆராதனம் பண்றார். ஆமாம், அப்படி க்ஷணமாத்திரம் மனசுல எப்படி வந்த உடனே அங்க தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணோன்னு அத்தனையும் மனசுல இதனுடைய காரணம் என்ன நடந்ததுன்னெல்லாம் பழிச்சிட்டது. அப்படியே வாயால சொல்றார். எவ்வளவு அழகா சொல்றார். அப்ப ஹிருதயத்திலேயே தான் தெய்வதம். அவ்வளவு அவள் கொடுக்க தெய்வம் எங்க? ஹிருதயத்திலேயே இருக்கு. அப்படி ஹிருதி அப்படின்னு சொல்றார். முனீனாம் ஹிருதி தெய்வதம். எங்கேயுமே இந்த தெய்வத்தை சொல்ற போது என்ன செய்வோம் தெரியுமோ? முனிவள் எல்லாம் சொல்றது நீ நினைச்சு பாரு. தன்னுடைய ஹிருதயத்தை வச்சிருந்துதான் எல்லாம் சொல்லுவாளே தவிர அவளுக்கு நம்ம மாதிரி அனுஷ்டானங்கள்லாம் இல்லை. ஆமா, அதனால அந்த முனிவெல்லாம் தபசுல உட்கார்ந்துருப்பா, மனசுல மனனம் பண்ணவா, அந்த மனனம் பண்ணி மனசுலயே இருப்பா. அதனாலதான் முனிவெல்லாம் பார்க்கிற போது அந்த தபசு பண்றதுக்காக ஒரு கட்டையும் தபசிலேயே இருக்கிறவாளும் இருக்குமே தவிர வானப்பிரஸ்தாசிரமத்தில் வரக்கூடியது இதெல்லாம் அவள்கிட்ட வராது. அப்போ அவளுக்கெல்லாம் தெய்வதம் எங்க? எத்தனை முனிவர்கள் நம்ம படிக்கிறோம், அவளுக்கெல்லாம் ஹிருதயத்திலேயே தேவதை இருக்கு. ஹிருதயத்திலேயே தேவதை ஆராதனம் பண்ணுவாள். பாஹ்யத்திலே இல்லை, உள்ளுக்குள்ளேயே இருக்கு. ஏன்னா அவ சரீரமே பகவானுடைய ஆகாரமாக மாறி இருக்கு. என்ன பரிசுத்தம். ஆமா, நம்ம சரீரம் மகா அசுத்தம், அது சுத்தம். அந்த மனசுல வேற ஒரு களங்கமும் இல்லாததுனால பகவான் அங்க பிரகாசிக்கிறார். பரபிரம்மம் மனசுல இருக்கு, மனசு தெளிவா இருக்கு. அப்போ அவளுக்கெல்லாம் ஹிருதயத்தில் தேவதை. அடுத்தது சொன்னார். என்ன சொன்னார்? பிரதிமா சொல்ப புத்தினாம். சொல்ப புத்திகள், மெச்சூரிட்டி வராத புத்தி, அனலீஸ் பண்ண சக்தி இல்லாத புத்தி, விஷயத்தை இதுவரைக்கும் கிரகிச்சுக்காத புத்தி கிரகிக்க முடியாதுங்கிறதான புத்தி, அதுக்கு சொல்ப புத்திகள். அதனால அசடுன்னு அர்த்தத்துல சொல்லலை. அனலைஸ் பண்ணி வேதம் படிச்சு சாஸ்திரம் படிச்சு அது ஊடுருவி தன்னுடைய புத்திய அதுல
சஞ்சரிக்க விட்டு அனலைஸ் பண்ணி அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு எங்க தெய்வம் இருக்கு என்கிற அளவுக்கு தகுதி அற்றவர்கள் இருக்காளே அவளும் கெட்டு போகப்படாத அவளெல்லாம் சொல்ப புத்தினாம் பிரதிமா சொல்ப புத்தியா இருக்கிறவாளுக்கு பிரதிமேல தெய்வமே பிரதிமான்னா ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணி வைக்கிறோமே அதுல தேவதை இன்னும் சொல்ல போனா நாம் எப்படி சொல்லலாம் வேதத்துல நாம் அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான கர்ம கலாபங்கள்ல எத்தனை தேவதை வந்தாலும் அந்த தேவதைக்கு ஒரு பிரதிமை உற்பத்தி பண்ண மாட்டோம் மாட்டோம் வேத சப்தத்தை சொல்லி அதனுடைய சாநித்தியத்தை வரவழைச்சு விடுவோம் அவ்வளவுதான் உதாரணமா நீ மஞ்சளை பிடிச்சு வச்ச எந்த பொருளும் ஆகலாம் அப்படிதான் பொருளுக்கு விஷயம் இல்லை அதுல நீ சொல்ற கணபதிக்கும் பவாமஹே கவிங்க பீஜாமுபமஸ்தவஸ்தமம் ஜேஷ்டதாஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ஸன்னோதிபிஸ்தீதசாதனம் ஹரித்ராபிம்பே மகாகணபதி தியாயம் இது பிரதிமேல புரியுதோ அங்க அப்படி சொல்றோம் இது பிரதிமைன்னு எப்படி ஆச்சு ஆவாகனம் பண்றதுக்கு ஒரு இடமானமே சொல்லித்தான் இது பண்ணாலே தவிர இன்னொன்னு சொல்றேன் பாரு ஜலம் அஸ்தியாம் ஸ்தால்யாம் வருணமாவாக யாமே போடுறான் எப்படி இது அந்த ஜலத்திலையும் இருக்கு அப்போ பதார்த்தத்துல சர்வத்திலும் இருக்கிறதுனால நாம அதுக்குன்னு தேவதா ஸ்வரூபத்தை கிரியேட் பண்ணி தேவதையினுடைய அங்க அவயவங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு பூஜை பண்றதுன்னு நம்முடைய சம்ஸ்கார கர்மாவில ஒரு இடத்துல பார்த்தாலும் கிடைக்காது ஒரு வேடிக்கை சொல்றேன் பாரு கல்யாணம் நடக்கிறதுடா கல்யாணம் நடக்கிறதோடு அந்த காலத்துல ரொம்ப நாள் முன்னாடி அந்த பிரவேச ஹோமம் எல்லாம் ராத்திரி நடந்தது இருக்கு இப்ப பிரவேச ஹோமம் நடந்து ஆங்கிலேய ஸ்தாலிபம் அருந்ததி தரிசனம் எல்லாம் முடிஞ்சு ஆங்கிலேய ஸ்தாலிபம் முடிஞ்சு அதுக்கப்புறம் உபாசனாரம்பத்தை பண்ணினா அதுக்கப்புறம் அன்னைக்கு சப்தம் முடிஞ்சுடும் அப்புறம் 4 நாளைக்கு படுத்திருந்து 4வது சதுர்த்தியாம் அபரராத்திரே அப்புறம் தான் சேஷகோமம் வரும் இந்த நடுவுல அவர் என்ன செய்வது தெரியுமோ நாம நடைமுறையில என்ன பண்ணுவோம் அந்த பொண்ணோடு புடவையிலேருந்து ஒரு நூல் எடுக்க சொல்லுவோம் அந்த புள்ளையோடு வஸ்திரத்திலேருந்து ஒரு நூல் எடுக்க சொல்லுவோம் இந்த ரெண்டும் மந்திரபூர்வமா கட்டியிருந்த வஸ்திரம் அதுக்கு வஸ்திரத்தை எடுக்கிறதே அது அனாவசியம் கிடையாது அங்க சம்யா அபோஷ்ய அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஹோமத்துக்கு அப்புறம் 3 சமித்தையும் வெளியில தள்ளி இருப்போம் அந்த சமித்தை அதுக்கு பயன்படுத்துற சமித்து அந்த சமயத்துல 3ஐயும் சேர்த்து வச்சு இந்த 2 நூலையும் சேர்த்து கட்டுவோம் கட்டிட்டு ஒரு கிண்ணத்து மேல வைப்போம் அதுல இவா 2 பேரும் ராத்திரி படுத்துக்கிற போது சங்கமம் பண்ணாத தடுக்கிறதுக்காக அதுக்கு சாட்சி மூலமா ஒரு காவலாளையா வைக்கிறதுக்காக ஒரு அதாவது விஸ்வாவசு என்கிறதான கந்தர்வராஜனை பூஜை பண்ணுவோம் அந்த கந்தர்வராஜனை பூஜை பண்ணி அந்த 3 நாளைக்கு படுத்துக்கிற போது படுக்கையில 2 பேருக்கு நடுவில் அதை வச்சு இவாளுக்குள்ள பரஸ்பரம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு பண்றதுக்காக பண்ணுவோம் அந்த 3 நாள் ஆன உடனே 4வது நாளைக்கு சங்கல்பம் பண்ணி நான் உத்வாக சேஷகோம கர்மகரிசியை சொல்ற போது அது சங்கல்பம் பண்ணின உடனே அதை எடுத்து உத்வாசனம் பண்ணி விடுவோம் இங்க வெறும் சமித்துல அவளுடைய நூலை கட்டி அதுலதான் ஆவாகனம் ஏன் விஸ்வாவசகம் சோமகன் தர்மன்னா கந்தர்வாளெல்லாம் எப்படி இருப்பா அழகா இருப்பாள ஒரு பிரதிமையை வைக்கலாமே அதை வச்சு பூஜை பண்ணலாமே கிடையாது அதனால அந்த பிரதிமையை பயன்படுத்துறதுங்கிறது நம்முடைய அந்த இது இருக்கு பாரு தேங்காய் வைப்போம்டா அந்த இது வைப்போம் நாளைக்கு புத்தூத துணை தகர சம்பதா சிகையாது இப்படிதான் சொல்லுவோம் அப்போ நமக்கெல்லாம் அந்த பிரதிமையில் ஏன்னா பிரதிமையில சொல்ப புத்தினா இது ரிஷீஸ்வரால் சொன்னதல்லவா அதனால பிரதிமை வந்தது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆகமம் வந்தது ஆகமம் என்கிற சாஸ்திரம் ஒண்ணு வந்து ஆகமம்னா என்ன நினைச்சுட்டு இருக்க
ஆகதம் சிவமத்ராத்து கதஞ்ச கிரிஜாமுகே மதஞ்ச வாசுதேவஸ்ய தஸ்மாத் ஆகம உச்சியதே. பரமேஸ்வருடைய வளரார விந்தத்திலிருந்து வெளிவந்தது ஆகமம். ஆமாம், இந்த பூஜா முறைகள் காமிகம் அப்படிங்கிற ஆகமம் நிறைய இருக்கு. 21 ஆகமம். கதஞ்ச கிரிஜாமுகே, அந்த கிரிஜைக்கு வந்து முதல்ல அம்பாள்டே வந்தது. சாக்தம் ஆகமம் எத்தனை இருக்கு? சைவம், சாக்தம், வைஷ்ணவம் என்கிற ஆகமம் எல்லாம் வந்தது. அந்த ஆகமம் வந்தாச்சுன்னா அதுக்கு பிராமான்யம் உண்டு. ஆகமத்துல பிரதிஷ்டை அப்படின்னு பண்ற போது பிரதிமா, அங்க பிரதிபா வந்தது. அப்பத்தான் ஆரம்பம். அதுவும் சிலையில செதுக்கி அவருடைய சொரூபத்தை, புராண பிரசித்தமா இருக்கக்கூடிய சொரூப விவேகனமும், அந்த கையில இருக்கக்கூடிய எத்தனை கைகள், எத்தனை தலைகள், எத்தனை கால்கள், அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வச்சு அந்த சொரூபத்தை அப்படியே சிலையில வடிச்சு, அது கையில நிறைய ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து அப்படி பாரு. நீ என்ன செய்ற? கணபதியை நீ வைக்கிற. இது முத்கலோபனிஷத்து கணபதியை சொல்றது, முத்கல புராணமும் கணபதியை சொல்றது. அங்க எல்லாம் கணபதியை சொல்ற போது அது என்ன செய்யறது? 4 கையில இருக்கார், அதுல எல்லாம் வச்சிருந்து இருக்கார், ஆயுதத்தை வச்சிருந்து இருக்கார், கையில குழக்கட்டை வச்சிருந்து இருக்கார், அப்படி எல்லாம் சொல்றது. இதெல்லாம் நம்முடைய அந்த புராண பிரசித்தமான பிக்சரை வச்சிருந்து அந்த புடவையரா அவனை காமிச்சு, தும்பிக்கை அப்படின்னு காமிச்சு, அவன் அங்கரன், 4 கரன் இல்லை 5 கரன், அதெல்லாம் தான் பிரதிமா. அந்த பிரதிமையில சொற்ப புத்தினாம் பிரதிமா. தாத்பரியம் என்ன தெரியுமா? சொற்ப புத்தின்னு அவளை இலக்காரம் பண்ணாலே எல்லாரையும், அவளுக்கெல்லாம் இந்த அகாதமான தத்துவஞானம் வர வரைக்கும் முடியாத போயிடுச்சுன்னா கஷ்டப்பட போறாளே, அவளே உத்தரணம் பண்ணணுமே எங்கிறதுக்காகத்தான் அவளுக்கு தகுதியான சுலபமான ஒரு வழிபாட்டு முறையை வச்சு அவளையும் நம்முடைய ஸ்டேஜுக்கு வசத்தி விட்டுருக்கா. அதுதான் ஆகமம். அதனால ஆகமம் என்ன சொல்றது? அந்த ஆகமம் தான் இந்த பிரதிமையை வச்சு பண்றது. நீ ஒண்ணு கவனிச்சு பாரு, நம்ம ஆண்கள்ல எல்லாம் என்ன பண்ணுவோம்? பிரதிமை நவராத்திரி வந்ததுன்னா என்ன நிறைய பிரதிமை வைக்கிறோமே, நாம அதை கடைபிடிச்சுட்டே இருக்கோம். எத்தனை தேவதையுடைய பிரதிமை, இன்னைக்கு மழை வந்திருக்க எத்தனை பிரதிமை, மிருகங்களுடைய பிரதிமை, விருட்சத்தினுடைய பிரதிமை, பறவையினுடைய பிரதிமை, எல்லாத்தையும் வச்சிருக்கோமே. நாமும் அதை பயன்படுத்துறோம். எல்லாரும் எல்லாத்தையும் பயன்படுத்துவான். ஆனா அது சொற்ப புத்திக்கு அது பிடிச்சு மேல ஏறதுக்கு எளிதா இருக்கிறதுனால பிரதிமா சொன்னான். அதுல இருந்து மேல வந்துட்டா இவன் ஏற்கனவே அக்னிய நேரடியா ஆராதனம் பண்ணக்கூடிய துஜனுக்கு என்ன ஒரு கடைசியில அவனுடைய ஜீவிதத்துல என்ன மோட்சம் கிடைச்சோ அது அவனுக்கும் கிடைக்குதா? பிரதிமா சொற்ப புத்தினா, சொற்ப புத்திகளுக்கு பிரதிமை. அந்த பிரதிமை வர வர ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுது? நாம எல்லாத்துக்கும் பிரதிமை வைக்க ஆரம்பிச்சுட்டோம். அதனால வைதிகமான கர்மாக்களுக்கும் ஒரு பிரதிமையை கொண்டு வச்சு, அதுக்கு அங்கன்யாத கரண்யாதம் சொல்லி, அதுக்கு மூலமந்திரம் சொல்லி, அந்த மூலமந்திரத்தை வச்சு அவரை பிராணப்பிரதிஷ்டை பண்ணி, அதுக்கப்புறம் பிராணப்பிரதிஷ்டை நைவேத்தியம் பண்ணி, பிராணப்பிரதிஷ்டை எடுத்து, இப்படி எல்லாம் ஒரு விவகாரத்தை நம்ம அதுல சொல்லி இருக்கோம். அது சொல்லிக்கிறது தப்புன்னு சொல்றதுக்கு நான் வரல, அதுல இணைச்சிருக்கோம். அந்த பிரதிமையில செய்யக்கூடிய காரியத்தை எல்லாம் நாம கும்பத்துக்கு மேல ஒரு பிரதிமையை வச்சு லட்சுமி நாராயண பிரதிமை வச்சேன்னா உடனே லட்சுமி நாராயண பிராண பிரதிஷ்டா மகாமந்திரஸ்யா பிரம்மவிஷ்ணுமகேஸ்வரான்னு ஆரம்பிச்சு பிரதிமைக்கு உயிரூட்டுற மாதிரி பண்றோம். ஆனா தர்மசாஸ்திரம் என்ன சொல்ல தெரியுமா? நம்ம சாஸ்திரம் உயிரோட இருக்கிறவங்க தான் ஆவாகனமே பண்ணும். நீ பிராமணனை கூப்பிட்டு தான் ஆவாகனம் பண்ணுவேடா. பரமேஸ்வர ஸ்வரூபத்தை பிராமண சீதபாலம் அவருக்கு பிராண பிரதிஷ்டை பண்ண வேண்டாம். உயிரோட்ட பிராண பிரதிஷ்டையே நம்ம பண்ணக்கூடியதான கர்மா இருக்கு பாரு, சோடச கர்மாக்கள் அதுல வரவே வராது தெரியுமோ? ஏன்னு கேட்டா நமக்கு எல்லாம் அக்னி அப்படின்னு இருக்கிறதுனால. அதனால நாமே கொடுக்கிறோம் பரமேஸ்வர ஸ்வரூபத்தை பிராமண இதமாதனம், மகாவிஷ்ணு ஸ்வரூபத்தை பிராமண செய்தமாதனம், மகா கணபதி ஸ்வரூபத்தை பிராமண செய்தமாதனம். அவனுக்கு பிராண பிரதிஷ்டை எல்லாம் பண்ண வேண்டாம். அது ஒரு பிரதிமை தான். ஆனா உயிரோட்டம் இருக்கு, அதுல எல்லாமே இருக்கு. என்ன அது அப்படி வச்சுட்டாருன்னு கேட்டா,
அதுக்கு ஒரு அந்த தேவதை அவனை எப்படி பிரதிமை இல்லைங்கிறதுக்கு காரணம் சொல்றேன் நான். அந்த பிராமணனுடைய மஸ்திஷ்கத்துல நிரந்தரமா வேதம் ஒலிக்கிறதுனால, வேதத்துல அந்தர்லீனமான தேவதைகள் நிரந்தரமா இருக்கிறதுனால எந்த தேவதையை கூப்பிடுறதா இருந்தாலும் அவரை கூப்பிட்டா அவர் அங்க சாந்தித்தம் சுதர்சித்தம் இருக்கு அப்படிங்கிறதுனால அப்படி பண்ணும். அங்கேயும் பிரதிமை அல்லாங்கிற. அப்ப பிரதிமா சொல்ப புத்தி. இப்ப நிறைய பேர் இருக்கால நம்ம வீடுகள்ல எல்லாம் என்ன பண்றோம் நீ நினைச்சு பாரு. ஒரு பூஜை பண்றதுக்கு ஒரு அறை முதல்லயே சிருஷ்டிக்கிறோம். இப்போ 4-5 ரூம் எல்லாம் வச்சா கூட பூஜைக்கு ஒரு இது பூஜை ரூம், இது இருக்கிற வந்த ரூம், வந்தவாளை கவனிக்கிற ரூம், அப்படி எல்லாம் ஒரு பூஜை ரூம் வச்சிருக்கோம். அங்க என்ன செய்வோம், பூஜை ரூம்ல எல்லா இடத்துலயும் நிறைய படத்தை போட்டு பலவிதமான படங்களை போட்டு வைப்போம். அப்புறம் பலவிதமான பொம்மைகளையும் கொண்டு வைப்போம். அப்படி பொம்மையை வச்சு இப்பப்போ அந்த பொம்மை எல்லாம் ரொம்ப வசதியா போயிடுது. சாகரத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கானோ அது போலவே ஒரு பொம்மையை பண்ண ஆரம்பிச்சு விட்டாருப்போம். அப்ப நான் ஒரு இடத்துல ஒரு ஆசாமியை பார்க்க போனேன். பார்த்தா ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருந்தது. அங்க யாரு இருக்காரு? இல்லை, அப்பாவோட பொம்மை வாங்கிட்டு மாறி இருக்கு. ஆமா, அப்படி பண்றா. அப்படி எல்லாம் வந்தாச்சு. அப்ப இந்த பிரதிமா சொல்ப புத்தினாங்கிறது இருக்க அங்கெல்லாம் எப்படி தெரியுமோ, நாமெல்லாம் சரீரத்தை தியாகம் பண்ணி அவர் மோட்ச பிராப்தி அடைஞ்சாச்சுன்னு சொன்னா பிரதிமையை கொண்டு வந்து அப்பாவை ஆராதனவே பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு அந்த சம்பிரதாயமே இல்லை. அவர் போயாச்சு எங்க சொர்க்கலோகத்துக்கு. நீ திண்டாடி இருக்க, அவன் ஒன்ன மாதிரி கஷ்டப்படுறான்னு. அப்ப அவனெல்லாம் ஆராதனம் பண்றதுக்கு என்ன வச்சுட்டோம், பிராமணனில் தான் ஆராதனை பண்ணுவோம். அப்ப சாந்தத்துக்கு அப்பாவுக்கு அப்பாவை வச்சு ஆராதனை பண்ணுவோம். நீ நினைச்சு பாரு, அப்பாவுக்கு பொம்மை இருக்கு. அதனால அப்பா தாத்தா தாத்தாவோட தாத்தா 3 பேருக்கு 3 பொம்மையை வச்சு அதுல ஆராதனை பண்றோமோ? இல்லை. விஸ்வதேவாளுக்கு பொம்மை இல்லை. இல்லை, விஸ்வதேவாளுக்கு ஆராதனை பண்றேன், பிதாமகன் பிரபிதாமகன் ஆராதனை பண்றேன். அங்க எல்லாம் பொம்மையே இல்லை. ஆனா நம்ம வீடுகள்ல அந்த ஒரு அதுக்காக ஒரு ரூம் தயார் பண்ணிருக்கோமே, அதுல நிறைய படத்தை வச்சு அந்த நிறைய பல்பே போட்டு அந்த பல்பெல்லாம் எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக அணைஞ்சு ஏத்துறது அப்படி வந்தாதான் நம்ம கண்ணு அங்க போகும். அதுக்காக அதை நித்தியமா போட்டு வச்சு விடுவோம். அது பண்ணிட்டே இருக்கும். அது மட்டும்தான் வேலை. இது அங்க நிறைய பொம்மையும் வச்சிருப்பேன். அதுல அப்பா அம்மாவுடைய போட்டோவும் வைப்பேன். ஏன்னா அப்படி வந்தாச்சு. கொஞ்சம் நம்ம அப்பா அம்மாவோட போட்டோ இருக்காது, அப்பா அம்மா மனசுலயே இருக்கணும். அவன் போட்டோல இறக்கி வச்சு ஒதுக்கி பண்ணப்படாது, தூக்கி எறியப்படாது, ஏற்றி வச்சுக்கோன்னா அவன் போட்டோ வச்சாதான் ரைட்டுன்னு நினைக்கிறான். அதுதான் சொல்ப புத்தினா. அவனுக்கு அது அப்படி தெரியல பாரு. வெளியில தெரியற மாதிரி வச்சு வந்தவாள்லாம் எங்க அப்பாவோட பொம்மையை பார்த்து எப்படி நல்லா இருக்கா எங்க அப்பாவோட பொம்மை அப்படின்னு அவகேளனமா பண்ணிட்டு இருக்காரு. அது ஒசத்தின்னு வேற நினைக்கிறார். அதுதான் சொல்ப புத்தி. பிரதிமா சொல்ப புத்தினா. அடுத்தது என்ன சொன்னா, அதுக்கு அடுத்தது சர்வத்திர சமதரிசினாம். என்னெல்லாம் இப்ப சொன்னீனோ 3 இடம், அது சமதரிசினாம். ஆறு சமதரிசி? சுனிஜேத ஸ்வபாகேத பண்டிதா சமதரிசினா. பண்டிதாள் எல்லாம் எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறவா. அவளுக்கு பாகுபாடே கிடையாது. அது நியாயம் பார்ப்பா, நியாயம் சாப்பிடுறவனை எல்லாரையும் படிச்சவனையும் பார்ப்பா, எல்லாத்தையும் பார்த்து ஒரே மாதிரி. பண்டித சப்தத்துக்கு பண்டா அப்படின்னா ஞானம் அர்த்தம். அது இருக்கிறவன் பண்டிதன். ஞானிகளுக்கு எல்லாமே தேவன், எல்லாம் தேவன் தான், ஒன்னும் வித்தியாசம் இல்லை. அவனுடைய திருஷ்டியில பாவபேதமே கிடையாது அப்படின்னு சமதரிச்சுனா. இந்த 4லையும் துஜாதிகளுக்கு இருக்கிற தேவன் அவனுக்கும் தேவன், முனிக்கு ஹிருதயத்தில் தேவன், சொற்ப புத்திக்கு பிரதிமையில எல்லாத்தையும் ஒன்னா பார்ப்பாவா. அது பெருசு இது சின்னது அப்படி பார்க்க மாட்டான். இப்ப எல்லாத்தையும் சமமா பார்க்கிறவன் பண்டிதாக சமதரிசினாக. அதனால என்ன பண்ணார் தெரியுமா, அவர் என்ன பண்ணார், நீ என்ன வேணும் அப்படின்னு கேட்டா தேவதை ஆராதனம் பண்ணா அதுக்கு ஒண்ணு சொல்லிவிட்டார். நீ காசிக்கு போ, அங்க போய் கங்கையில சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணி நியாயப்படியா வந்தாதான் பாபம் எல்லாம் போகும். அது நீ பண்ணணும்.
கங்கையில ஸ்நானம் பண்ணாதான் உனக்கு பலன் கிடைக்கும், இல்லடா கிடைக்காது. அதே மாதிரி கோவிலுக்கு போனேன்னு வச்சுக்கோ, கோவிலுக்கு போய் அதுக்கெல்லாம் ஒரு நடைமுறை இருக்கு. பிரதட்சண நமஸ்காரம், தீபாராதனை, அபிஷேகம் இதெல்லாம் பண்ணாதான் உனக்கு கிடைக்கும். பிரதட்சணம் எல்லாம் நன்னா சிரமப்படும். அப்போ அதுல இறங்கி முழுகி அவகாக ஸ்நானம் பண்ணாதான் அது கிடைக்கும். அப்ப அப்படி இருந்தா தான் கிடைக்கும். அதே மாதிரி கோவிலுக்கு போனா பிராகாரம் எல்லாம் சுத்தி எல்லா தேவதையும் ஆராதனை பண்ணி நமஸ்காரம் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும். அங்க எல்லாம் சரீரத்துக்கு பரிசிரம சாத்தியம்டா, பரிசிரம சாத்தியம்தான் அந்த அனுகிரகம் வாங்கிக்கிறது. ஆனா தரிசனாதேவ சாதவாக சஜ்ஜனங்களை ஒண்ணு பார்த்தா போதும், பார்த்துட்டே போதும். ஏன் அவனுக்கு அவ்வளவு பெருமை தெரியுமோ? தரிசனாதேவ சாதவா, பார்த்தா போதும். உனக்கு சஜ்ஜனங்களை பார்த்தாலே உனக்கு எல்லாம் கிடைக்கும். காசிக்கு போனா கங்கா ஸ்நானம் பண்ணாதான் பலம் கிடைக்கும். இதுக்கு போனேன், திருப்பதி போனா அந்த கோவிலுக்கு போய் பிரதர்சனம் நமஸ்காரம் தான் பலன் கிடைக்கும். சஜ்ஜனமா இருந்தா, முனிகளா இருந்தா பார்த்தா போதும். அதுதான் பண்டிதான். அவள் சமதரிசினா, அவ எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறதுனால நீ அவனை பார்த்தாலே போதும், உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப என்ன சொல்றது இந்த ஸ்லோகத்துல? கடைசியா நமக்கு என்ன சொல்லறான் அப்படி பாரு. 4 3 தினம் ஒண்ணு மாத்திராண்டா. துஜாதீனாம் தேவஹா அக்னிஹி, அதோட நிற்காமல் அடுத்தபடி முனிகளுக்கெல்லாம் ஹிருதயத்துல தேவதை, சொற்ப புத்திக்கு பிரதிமேல, சமதர்சன பண்டிதாளுக்கு எல்லா இடத்துலயும் தேவதை, சர்வத்திர. அவன் சொன்னானேடா, என்னடா அவனோட நாராயணன் அங்கே இருக்கான் அப்படின்னு அகற்றிட்ட உடனே அனோரணியான் மகதோ மகியான் அப்படித்தானே பதில் சொன்னான். அணுவிலையும் அணுவாகும், மகத்திலையும் மகத்தாகும், அப்படிதான் பதில் சொன்னான்டா. தூணிலையும் இருப்பான் மகியான், மகதோ மகியான். துரும்பிலையும் இருப்பான் அனோர் அணியான், அப்படித்தானே சொல்லி கொடுத்தான். நீ தமிழ்ல அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணுறான். தூண்லையும் இருப்பான், துரும்பிலையும் இருப்பான்னு. தூணுன்னு பெருசா இருக்கு, அதுலயும் அப்படியே ஆட்கொண்டு இருப்பார். துரும்பு ரொம்ப சின்னது, அதுக்குள்ளேயும் ஆட்பட்டு. அப்ப அவன் பெரிசாவும் இருப்பன், சின்னதாகவும் இருப்பன், சர்வத்திர வியாபி இருக்கா. அவன் சொன்னானே வந்திருக்கு, அப்படித்தானே பதில் சொன்னான். அப்போ அவர் எல்லா இடத்திலையும் பார்க்கிறான். யாரு? சமதரிசி. பார்க்கிறோம், அவன் தூணிலையும் பார்க்கிறான், துருப்பிலையும் பார்க்கிறான். அப்ப அவளுடைய திருஷ்டியில பிரபஞ்சத்தை பிரம்மமா பார்க்கிறாடா அவா பண்டிதாள். அப்ப எல்லாத்தையுமா தானே பார்க்கிறான். நீ பிரபஞ்சத்தை எப்படி பார்க்கிறான்? சொற்ப புத்தி. பிரம்மத்தை பிரபஞ்சமா பார்க்கிற. அதனால உனக்கு அங்கத்தோட இருக்கக்கூடிய சொரூபம் வேண்டி இருக்கு. அவனுக்கு அது வேண்டாம். அவன் பிரபஞ்சத்தை பிரம்மமா பார்க்கிறான். நீ பிரபஞ்சத்தை பிரம்மமா பார்க்கறது இல்லை, பிரம்மத்தை பிரபஞ்சமா பார்க்கிற. அப்போ உனக்கு அந்த அடையாளங்கள்லாம் இருந்தா தான் தெரியும். அதனாலதான் அடையாளம் எல்லாம் கண்ணு காது மூக்கு வச்சுட்டு அதை பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். பதிமா சொற்ப புத்தினா, பாக்கி எல்லாரும் சமதரிசினாகா, எல்லாருக்கும் சமதரிசினாம் சர்வத்திர தேவதை பார்க்கிறான். எல்லா இடத்துலயும் பார்க்கிறான். இது சொன்ன இடத்துல எல்லாம் பார்க்கிறான். எதுக்கு இப்படி சொன்னேன்? இந்த ஸ்லோகம் சொல்லி தரான்னா, நாம அவாளுக்கு பாகுபடுத்தி சொல்றான்னு நினைக்காத. அவளெல்லாம் அதுல தேவதையை பார்த்து அவ திருப்தி அடைஞ்சாச்சு. இவன் பிரதிமையில பார்த்து திருப்தி அடைஞ்சாச்சு. அதிகாரி வேதேன எல்லாருக்கும் சமமான அந்த பலம் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த ஸ்தானம் சொல்லிட்டு அவன் பெரியவன், 2வது 3வது அப்படி அர்த்தம் இல்லை. பண்டிதன் ஆயிட்டா, ஞானி ஆயிட்டா, அவனுடைய ஆத்மாதான் பிரம்மம்னு அவனுக்கு தெரிஞ்சது. நீ சொல்றியே அசாபாதித்தோ பிரம்மா பிரம்மைவ சத்தியம் அப்படின்னு நடுவில் சொல்றவான். பிரம்மை வாகம் அஸ்மின்னு அப்படி சங்கம் சொல்லிக்கிறானே, நான் தான் பிரம்மன் சொல்லிக்கிறானே. எந்த ஆத்ம ஞானம் எனக்கு வந்தோதோ ஆத்மா பிரம்மத்தினுடையதான் சொல்றானே. ஆத்ம ஞானம் அதுதானே வருது. அந்த வந்தவனுக்கு எல்லாரும் ஒன்னா தெரியும். ஆத்மன சர்வபூதாரி எப்பச்சதி சபச்சதி.
ஆத்மவது ஆத்மாவை போல எல்லா பூதங்களையும் பாக்குறானப்பா. எப்படி சபஸ்தி அவன் தான் பாக்குறவன், பாக்கி எல்லாம் கண்டிருந்து பாக்குறேன். அப்ப என்ன அவனுக்கு வந்து கொடுத்து அவருக்கு சமதரிசி. ஆனால சமதரிசி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். அவன் மட்டும்தான் ரைட்டுன்னு நினைக்காத, சொற்ப புத்தியும் ரைட்டு. பிரதிமையில பகவானை பார்த்து அவனுக்கும் கிடைக்கும் மோட்சம். அதே மாதிரி முனிவல் ஹிருதயத்துல பார்த்தாலும் மோட்சம் கிடைக்கும். இந்த பிராமணன் அக்னியில பார்த்தாலும் மோட்சம் கிடைக்கும். ஆனா இதெல்லாம் ஒரு சங்கேதமா நாம வச்சிருக்கோமே தவிர அந்த மனோபாவம் எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கிறதுனால சர்வத்திர வியாப்தமா இருக்கக்கூடிய நீ சொல்றே பிருதிவிராம பிரவிராம சுரூபி பிரத்யக்ஷமாவிஷ்ணு சுரூபி சர்வாந்தரியாமி பகவான் ஸ்ரீஹரி ஜனார்தன பிரியதான் நானே சொல்றேன். சர்வாந்தரியாமி சர்வசப்தத்துக்கு என்ன அர்த்தம்? சர்வ பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் அந்தர்கதம் சர்வசப்தம் இருக்க. சர்வாந்தரியாமி அந்தரியாமியா இருக்கான் பகவான் ஸ்ரீஹரி ஜனார்தன பிரியதான் சொல்றியே ஒரு பேரை சொல்லி. அதனால அதை நாம தெரிஞ்சுக்கணும் என்பதாகத்தான் ரிஷீஸ்வரால் அத்தனை பேரும் நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நமக்கு அந்த விஷயத்தை பத்தின ஒரு அறிவை கிளறி விடுறாளே தவிர உனக்கு ஒன்றும் தெரியாதத ஒரு உபதேசம் பண்றான்னு இல்லை, தெரிஞ்சதான் சொல்றாங்க. அதனால பண்டிதா சமதரிசனஹா, சமதரிசிகள் பண்டிதால்னா பண்டா ஞானம் வந்தவன். அவன் எப்படி இருக்கான் நீ சொல்லுவே. பல பேர் சொல்லிக் கொடுப்பாடா. இந்த வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்கறோடு அந்த குழந்தை விளையாடு, யானையை வச்சிருந்து விளையாடுறது குழந்தை. யானையினுடைய பொம்மை எப்படி யானை, அது யானையாவே நினைச்சுட்டு இருக்காது. யானையாவே நினைச்சுட்டு இப்படி இழுத்துட்டு வந்து விளையாடுறது. யானை இப்படிவா அந்த கொம்புக்கெல்லாம் யானை இப்படி சொல்லிட்டு அதனுடைய மனசுல யானையாவே நினைப்பு. ஆனா ஆசாரி ஒருத்தன் பார்த்த உடனே அவன் யானையை பார்க்கல. அந்த மரத்தில் என்ன மரத்தில் பண்ணி இருக்குன்னா மரத்தினுடைய எண்ணம் தான் அவருக்கு கொடுக்கும். அப்ப நீ மரத்தை பார்க்கிற போது யானை தெரியல, யானையை பார்க்கிற போது மரம் தெரியுது. பிரம்மதமா பார்க்கிற போது உனக்கு பிரபஞ்சம் தெரியாது, பிரபஞ்சமா பார்க்கறது பிரம்மம் தெரியாது. அப்படின்னு அழகா சின்ன திருஷ்டாந்தத்தில் நம்முடைய முன்னோர்கள் எத்தனை பேர் ஊட்டி இருக்கா. நீ அங்க எல்லாம் ஊட்டம் எல்லாம் போகாமல் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கே. ஊட்டி இருக்காளே மரத்தில் மறைந்தது மாமர யானை அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கடா உங்களுக்கு. அப்ப அவனுடைய மைண்டு அது போலதான். பிரபஞ்சத்தை பார்க்கிறவன் சொற்ப புத்தியா இருந்தா பிரம்மத்தையும் பிரபஞ்சமா பார்க்கிறான். அவனுக்கு பண்டிதன் ஆயிட்டானா பிரபஞ்சத்தையும் பிரம்மமா பார்க்கிறான். அதனுடைய ஒரு விகாரம் தானே அது, அதுல இருந்து வந்தது தானே. அது வந்து இல்லாத ஒரு பொருள் தெரிகிறது. இல்லாத ஒரு பொருளுக்கு என்ன பேரு? மா யா, யாதொன்று மா இல்லையோ அதுக்கு மாயா அப்படின்னு பேரு. யாதொன்று மா இல்லையோ அதுக்கு மாயா அப்படின்னு பேரு. அவன் மாயான்னு அவன் தெரிஞ்சுக்கல, இது அவன் தெரிஞ்சுக்கிட்டான் ஞானம். அப்ப மாயே உண்மையா பார்க்கிறான். அப்படி எல்லாம் விளக்க ஒரு கொடுத்து நம்முடைய முன்னோர்கள் அத்தனை பேரும் நம்ம ஜனங்களுக்கு அவளுடைய புத்தியில இந்த மாதிரி விகாசம் ஏற்பட்டு பிறந்த பிறப்பினுடைய சார்த்தகதை அவளே அடையப்படியா பண்றதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருக்கா நம்முடைய முன்னோர்கள். அந்த கஷ்டப்பட்ட முன்னோர்கள் கஷ்டப்படுத்தா அப்பப்போ நமக்கு புரியறதுக்காக சின்ன சின்ன ஸ்லோகத்துல சொல்றா. அது எல்லாத்தையும் அப்பப்போ நாம படிச்சு அதுல நம்முடைய புத்தியினால அனலைஸ் பண்ணி அதை புரிஞ்சுட்டோம்னா நமக்கு ஸ்ரேயஸ் வரும், நம்ம சமூகமும் ஸ்ரேயஸோட இருக்கும், எல்லா விதமான மங்களமும் நமக்கு வரும். அதுக்கு நாம முயற்சி பண்ணோம்.